ஒரு மதவாத கட்சியான திமுக வேற என்ன செய்யும் எதிர்பார்க்கறீங்க? திமுக என்பது மறுபடியும் சொல்றேன், அது மதவாத கட்சி. எப்படின்னா அதோட வரையறை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு மதத்தை உயர்த்தியும் ஒரு மதத்தை தாழ்த்தியும் பேசுறது மதவாத கட்சியினுடைய வரையறை. அந்த வரையறை இவங்க ஒரு மதத்துக்கு பதிலாக 2 மதம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்பா ஒரு மதம், பையன் ஒரு மதம் என்பதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்துயிசம், பையன் அதோட அடிஷனா அவரும் அதுதான் ஃபாலோ பண்றாரு, கூட கிறிஸ்டியானிசத்தை ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் கேவலப்படுத்துவது முழுக்க இந்துயிசத்தை மட்டும்தான். அது தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அவர் அமைச்சர்கள் சார்ந்தவர்களுக்கும் ஒரே ஒன்று கூறிக்கொள்கிறேன். 10,000 வருஷமாக எத்தனையோ பேர் முயற்சி செய்து இந்துயிசத்தை ஒரே ஒரு அணு கூட அசைக்க முடியவில்லை. இன்னைக்கும் நீங்க பாக்குறீங்க, கோயில்ல வர கூட்டம் ஏறிட்டே தான் இருக்கு. மக்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களா திருந்துவீங்கன்னு. ஆனா மக்கள் உங்களை 2026 இந்து மக்கள் அனைவரும் சேர்த்து உங்களை திருத்துவார்கள். ஏன்னா நாங்க எல்லாரையும் ஒரு சேரதான் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 20% கிட்டத்தட்ட இருக்கிற உத்தரப்பிரதேசல பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறோம். கோவா 25% கிறிஸ்துவர்கள் இருக்கிற இடத்துல நாங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் மதம், நீங்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் மதம் 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 என்று பேசி திமுக என்பது ஒரு மதவாத கட்சி என்பதை நான் முழுமனதோடு நம்புகிறேன்.